மாநில செயலாளர் திரு தோழர் சண்முகம் அவர்களை சந்திப்பதற்காகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மூத்த முன்னோடியும் பொலிட்பியூரோவும் உறுப்பினருமான ஐயா டிகேஆர் அவர்களை சந்திப்பதற்காகவும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களோடும் மாநிலத்தினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சர் சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களோடு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. எனக்கு என்னுடைய பொறுப்பேற்றதற்கு பின்னாலே காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் என்ற முறையிலே தமிழகத்திலே எங்களை பொறுத்தமட்டிலும் ஒத்த கருத்தோடு நாங்கள் செயலாற்றுகின்ற கட்சி தலைவர்களை சந்தித்து வருகிறோம். அதனுடைய ஒரு பகுதியாக இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இந்த சந்திப்பு என்பது அடுத்த காலங்களில் அது அடுத்தடுத்த தொடர்ந்து இதை மதசார்பற்ற சக்திகளுடைய ஒருங்கிணைப்புக்காகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தமட்டிலும் தங்களுடைய கொள்கையில் மிக தெளிவான முன்னிலை எடுப்பவர்கள். அதே நேரத்தில் இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மிக முக்கியமான பங்களிக்கிறது. இந்தியா கூட்டணியை பொறுத்தமட்டிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குறிப்பாக மோடி அமித்ஷாவினுடைய ஜனநாயக விரோத கொள்கைகளுக்காக தொடர்ந்து பாராளுமன்றத்தில் மார்க்சிஸ்டும் நாங்களும் சேர்ந்து குரல் கொடுத்து போராடி கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையில் மாநிலங்களில் எங்களுக்குள் வித்தியாசம் இருந்தாலும் சரி, இந்திய அளவில் எங்களுடைய ஒத்த கருத்து என்பது மதவாத சக்திகளுக்கு எதிரான ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழமை நிலையில் இருக்கின்ற தாவேகாவிற்கு ஆதரவளிக்கிறோம். ஆதரவு நிலையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. அதனால் எங்களை பொறுத்த மட்டும் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திப்பதற்காக இந்த சந்திப்பு. மற்ற கட்சிகளோட ஒப்பிடும் போது கம்யூனிஸ்ட் ஒரு மும்முரமா நின்று அதுக்கான உரிமைகளை பத்தி பேசுறாங்க, நியாயத்தை பத்தி கேள்வி கேட்கிறாங்க. இந்த தருணத்துல காங்கிரஸ் கட்சி தலைவரா நீங்க இங்க புதுசா பதவியேற்றிருக்கீங்க. வரும் காலத்துல கம்யூனிஸ்டோட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க போராட்ட காலத்துல ஈடுபடுவீங்களா? எங்களை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் தொடர்ந்து பல்வேறு நிலைகளிலே பல்வேறு மதசார்பற்ற சக்திகளோடு இணைந்து பல நிலைகள் எடுத்திருக்கிறோம். மதசார்பற்ற சக்திகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிலைகள் எடுக்கின்ற பொழுது நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அதே நேரத்தில் ஆணவ கொள்ளை பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாம் வரும் பொழுது அமர்ந்து பேசி அதற்கான முடிவுகள் எடுப்போம். பிரச்சனைகள் அடிப்படையிலான இஷ்யூ பேஸ்டு கோஆர்டினேஷன் என்பது இருக்கும். எங்களை பொறுத்த மட்டும் பேசிக்காக ஒரு ஐடியாலஜியில் நாங்கள் எல்லாம் காமனாக இருக்கோம். ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபேசிஸ்ட் ஐடியாலஜிக்கு எகென்ஸ்டாக இருக்கணும். பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்த விதத்திலும் என்ட்ரி வந்துடக்கூடாது. அது மறைமுகமாக இருக்கலாம் அல்லது அதோட மாஸ்க் அணிந்த முகமாக இருக்கலாம். எந்த வகையிலும் பிஜேபிக்கு என்ட்ரி வந்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப தெளிவாக. குறுவை சாகுபடி கடுமையான பாதிப்புக்குள்ளாக இருக்கு. காவிரி நதிநீர் இன்னும் வந்து சேரல. காங்கிரஸ், கர்நாடக காங்கிரஸும் தமிழக காங்கிரஸ் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போகுது? தயவு செய்து தமிழ்நாடு காங்கிரஸ் கர்நாடகா காங்கிரஸ் பார்க்காதீங்க. தமிழ்நாடு கர்நாடகான்னு பாருங்கள். எல்லா அரசியல்வாதிகளும் கர்நாடகத்தில் இருக்க அரசியல்வாதிகள், அது பாஜக அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், எடியூரப்பாவாக இருக்கட்டும், குமாரசாமியாக இருக்கட்டும், சித்தராமையாவாக இருக்கட்டும், எங்கள் சிவகுமாராக இருக்கட்டும், எல்லோரும் ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏனோ தெரியல நம்ம கட்சி அடிப்படையில் அதை பார்க்குறோம். இது கட்சி அடிப்படை கிடையாது, இது மாநில அடிப்படை. தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த மட்டும் மிக தெளிவான நிலை. எங்களை பொறுத்த மட்டும் இந்த டைம் குறுவை சாகுபடியில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை விடணும். அதற்கு பல காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிரயோஜனம் கிடையாது. அதுவும் குறிப்பிட்ட அதனோட காம்படென்ட் அத்தாரிட்டிங்கிறது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு. அது வெறும் பூசி மொழுகிற முடிவுகள் எடுக்கக்கூடாது. தெளிவான முடிவு, உச்சநீதிமன்றத்தினுடைய தெளிவான தீர்ப்புகள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி அவர்கள் கர்நாடக அரசை தண்ணீர் விட சொல்லணும் என்பது தான் எங்களுடைய நிலை. இன்றைக்கி நேற்று நான் அதற்காக அறிக்கை கொடுத்துருந்தேன். இன்றைக்கும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்கள் தேவையில்லாமல் வீம்பு விலைக்கு வாங்கினதுனாக்காக சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. அதனால் என்னென்னா எங்களை பொறுத்தப்பட்ட எங்களுடைய நிலை என்பது தமிழ்நாடு ஒன்றாக இருக்கிறது. சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் குரல் பேசினோம். ஆனால் இதில் கன்சல்டேஷன் இருக்கணுங்கிறத எங்களுடைய இப்போது கட்சிகளுக்குள்ள உள்ள கன்சல்டேஷன் இந்த விஷயத்தில் ஏனோ தமிழ்நாட்டில் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. தனித்தனி நிலையை எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசி ஒரு நிலையை எடுக்கிறதுக்கான
முயற்சிகளை தொடங்கணும். ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறதும் காங்கிரஸ் மேலே பழி போடுறதுனாலையும் இதனால் இதற்கு தீர்வு கிடையாது. கடைசியாக வேதனைப்பட போகிறதும் கஷ்டப்பட போகிறதும் விவசாயிகள்ங்கிறத மறந்துடாமல் நம்ம எல்லாரும் முடிவு பண்ணணும்ல எங்களுடைய கருத்து. கரூர் ஸ்டாம்பீட்ல உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு வேலை அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு வழக்கு வந்திருக்கு. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதற்கு ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. நிறைய பேர் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க இந்த சம்பவத்தை இறந்ததுனாலேயே அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறத பத்தி அவங்க மாற்று கருத்தும் இருக்கு. நிலைப்பாடு காங்கிரஸ் நிலைப்பாடு இல்லை, இதில் 2 விதமான பார்வை இருக்குது. ஒன்று தோழர்களுடைய பார்வை, எங்களுடைய பார்வையும் அதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது. நாங்கள் பார்க்குறது என்னட்டா அந்த விக்டிமாலஜி ஸ்டோரியாக பார்க்குறோம். என்னட்டா நீங்கள் அவர்கள் ஏழை மக்கள், ஏழை ரொம்பவும் கீழ்த்தட்டு மக்கள் நிறைய பேர் அந்த குடும்பங்கள்லேருந்து இறந்துருக்காங்க. ஒரு விசாரணை நடந்துக்கிட்டு வருது. அது ஒரு பக்கம். ஆனால் அதில் விக்டிம்ஸாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் என்ன நடக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. விக்டிமுக்கு எப்படி காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் அப்பொழுது நடக்கும் பொழுதும் சரி, இந்த வழக்குகளை தள்ளி வச்சுட்டு நம்ம யோசிக்கும் போது, வழக்குகள் நடக்கும்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக நாங்கள் சென்று அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இழப்பீடு கொடுத்தோம். அந்த இழப்பீடு எந்த விதத்திலையும் அவர்களுக்கு அவர்கள் இழந்த விஷயத்தை இது கொடுக்க போகிறதில்ல. ஆனால் அவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு வகையில் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும்ங்கிறது எண்ணத்தில் தான். அரசாங்கம் எடுத்திருக்க முடிவு, நீதிமன்றத்துடைய தீர்ப்பெல்லாம் முழுசாக நான் படிக்கலை. அதனால் இன்றைக்கி தான் தீர்ப்பு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தீர்ப்பை படிச்சுட்டு அதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தை தீர்ப்பை பற்றி முதல்ல சொல்கிறது நியாயமாக இருக்காது. திட்டத்துல ஒரு முக்கியமான திட்டமா மகளிர் விடியல் பயணம். இதுல இப்ப அந்த வார்த்தை விடியல்ங்கிற வார்த்தையை நீக்கிட்டு மகளிர் பயணம்ங்கிற வார்த்தையை மட்டும் உபயோகப்படுத்துறாங்க. இது சரியானதான் நீங்க நினைக்கிறீங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் எப்பவுமே நடந்துகிட்டு வருது. திட்டத்தை நிறுத்தக்கூடாது. பேர் என்ன பேனர் வேணாலும் ஒட்டிக்கிடுங்க. எல்லா இடத்துலையும் எல்லா அரசுகளும் நடக்கிறது தான். அரசாங்கங்களை பொறுத்த மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசத்தில் இதை பேர்களை மாற்றுறதுங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. அதனால் நம்ம திட்டம் நின்றாமல் இருக்கணும். ஏழை மக்களுக்கும் சாமானியர்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதத்துலையும் பாதிப்பு வந்துடாம பார்த்து. என்னோட பிரஸ் கான்ஃபரன்ஸ் இல்லைப்பா. உயிரிழப்பும் நடந்திருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு கட்சி நிகழ்ச்சியில உயிரிழந்தவங்களுக்கு அரசு பணிங்கிறது இது அரசியலா பார்க்கப்படவில்லை. அரசியலா இல்லையா? அது ரொம்ப குறிப்பா சிபிஐ ப்ரோப் நடந்துட்டு இருக்கும்போது இது ஒரு ஆடட் மைலேஜா விஜய்க்கோ இல்ல ஆதவஜனுக்கோ விளங்கிடாதா? இதை பத்தி இந்த ஜட்மெண்ட்டை படிச்சுட்டு நான் பேசுறேன். ஜட்மெண்ட்டுக்கு இல்ல சார், காமன் ஒப்பீனியன் கேட்கிறேன். பல பேர், அதாவது புயல் வெள்ளம்னு பல பேரிடர்கள் நடந்திருக்கு. உயிரிழப்பு தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு. நிறைய சம்பவங்களை உதாரணத்துக்கு சொல்லலாம். நீங்க இதே விஷயத்துக்கு என்னுடைய பதிலை இப்ப சொல்லிட்டேன். அதனால நீங்க கேட்கிற கேள்விக்குள்ள பதில தனியா ஜட்மெண்ட்டை படிச்சுட்டு பேசுவோம். சரியா? ரைட்.